அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்களுக்கு. அண்ணன் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு கழகம் தான் களங்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அதிகம். இந்த கழகங்கள் தான் அதிக களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு நடிகராக உங்களை பாராட்டுற இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய நிஜ வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக இது வரைக்கும் இருந்ததில்லை. உங்களுடைய வழக்கு வந்துட்டு வருமான வரி கட்டாமல், வெளிநாட்டில் வந்து ஒரு காரை இறக்குமதி அதுக்கும் வரி கட்டாமல், அப்பயே நீங்கள் வந்துட்டு ஒரு வரி ஏய்ப்பை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் உங்ககிட்ட ஒரு ஆட்சியை ஒப்படைச்சாங்க அப்படின்னா வரி ஏய்ப்பு எவ்வளோ நடக்கும்? அப்போ வந்துட்டு நீங்களும் கொள்கை சார்ந்து வரீங்களா இல்லை கொள்ளை சார்ந்து வரீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு தேவை நாட்டு ஒற்றுமை, தேச ஒற்றுமை, மொழி பிரிவினவாதம் இல்லாமை, மத பிரிவினவாதம் இல்லாமை. அந்த மாதிரி தலைவர் தான் நம்மளுடைய நாட்டுக்கு வேணும், எல்லாத்துக்கும் வேணும். ஓகே, நாட்டுக்கு கிடச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட மாநிலத்துக்கு ஒரு நடிகர் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நடித்து வந்தவங்க நடித்து மக்களுடைய வாழ்க்கையை தான் பாழாக்கியிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒரு ரசிகர் மன்ற சந்திப்பாக இருந்தாலும் சரி, அங்கேயே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் தவிர்த்திருக்கீங்க. நான் பார்த்துருக்குறேன். அங்கேயே ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்பட முடியாது உங்களால். ரசிகர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. ஆனால் ரசிகர் கூட்டத்தை நம்பி நீங்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பணத்தை தான் நீங்கள் செலவழிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபா, 130 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை தான், சொந்த பணத்தை நீங்கள் செலவழித்து நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சாதான் உண்மையான தலைவன். ஆனால் நீங்கள் இறங்கி நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை மறைச்சு நிதி வேணும் அப்படின்னு இறங்கினீங்க அப்படின்னா மக்கள் பாவம் எவ்வளோ நிதி கொடுப்பாங்க உங்களுக்கு? உங்கள் நடிப்பை பார்த்து, உங்களுடைய ஆக்டிங்கை பார்த்து 150 ரூபா டிக்கெட்டாக 500 ரூபா கொடுத்து பார்த்தவங்க அதையே கண்டிக்காத நீங்கள் ஊழலை தடுப்பீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிஜோ ஹீரோ யார் அப்படின்னு சொன்னால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் யார் இப்போ நிஜ ஹீரோன்னு. அது வரப்போகிற தேர்தலேயும் தெரியும் அந்த ஹீரோ யாருன்னு. சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு தெரியாமல் உள்ளே வந்திருக்கிறீங்க. பட் தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையாது. தமிழக வெற்றிகரமாக தமிழகத்தில் ஆட்சி மலரும். அதான் கழகங்கள் கலையும், கலவரங்கள் ஒளியும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கைகோர்த்து நிற்கும். அதான் உண்மை. எல்லாமே அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரின் சாட்சி. அண்ணாமலையாரின் தீபம் தமிழ்நாட்டில் ஒழிக்க தான் போகுது. எப்பயுமே தடங்கள் இல்லாமல். அண்ணாமலையாரே போற்றி.